இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கபாப் அண்டு எக்கு பொட்டேட்டோ கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. என்னோடய ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெல்கம் டு கலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கபாப் செய்கிறது பார்க்கலாம் எப்படின்னு. இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். பாருங்கள், 2 பேக்கெட். இதை வந்து நம்ம கழுகும்போது நீங்கள் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி கழுகக்கூடாது. இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு ஃபுல்லும் இது நல்லா கழுகிட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கழுகி எடுக்கலாம். நிறைய நேரம் தண்ணியிலலாம் ஊற போட்டெல்லாம் கழுகக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் கழுகுனிங்கன்னா இதில் வந்து தண்ணி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம எப்படி இந்த மஷ்ரூம் வந்து இந்த எப்படி பண்ணலான்னு நான் இந்த வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மஷ்ரூமு வச்சு என்ன பண்ணலாம், அது வந்து கடுகடுன்னு ஆகிடுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. தண்ணியிலலாம் போட்டு நம்ம நிறைய கிரேவி மாதிரியெல்லாம் செஞ்சோன்னா மஷ்ரூம் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸு ஃப்ரை அண்டு சிக்கன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணோம்னா இதோட டேஸ்ட் கரெக்டாக வரும். அப்புறம் இது சிக்கன் கிரேவி மாதிரி கூட செய்யலாம். எப்படி கழுகலான்னு பார்க்கலாம். இது மேலே ஃபுல்லாக ரன்னிங் வாட்டரில் ஒவ்வொன்றா கழுகி எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முக்கிட்டு ஒரு ப்ராசம் நல்லா கழுகி எடுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுகிட்டு பின்ன உப்பு போட்டுட்டு நல்லா கழுகியிருக்கேன். இப்போ கழுகி எடுத்தது நம்ம இது தண்ணியில் வந்து ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நம்ம அப்போவே இமீடியட்டாக கழுகி எடுக்கணும். உப்பு போட்டு கழுகியிருக்கேன். இப்போ இதை நான் இதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி போகிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இந்த மஷ்ரூமு கொஞ்சம் தண்ணி இருக்குது உள்ளே, பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய வாட்டர் இதில் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணலாம். இந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம எல்லா குக்கிங்குமே இந்த மஷ்ரூம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது சீக்கிரமாக வேகும். அதனால் நம்ம ஈஸியாக வந்து குக் பண்ணுறதுக்கு நல்லது. தோசை மேலே இதெல்லாம் ஃபில்லிங்க்கெல்லாம், சப்பாத்தி அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். வேறு மாதிரி செஞ்சுட்டு மெத்தடில் இந்த மஷ்ரூம் வந்து பல டைப்பாக நம்ம செய்யலாம். ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்யலாம். நம்ம 1-2 இந்த ஸ்டஃப் பண்ணி ப்ரெட்டு அண்டு ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம். அது 1-2 தானே கட் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். பட் நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம் கபாபு அண்டு சிக்கன் கறி இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது கறி மெயினாக கறிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோமோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தண்ணி இந்த மஷ்ரூம் உள்ள வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு தண்ணியில் போட்டால் கடுகடுன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வராது, உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. ஓவர் குக் பண்ணாலும் அந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு கரெக்டாக ஒரு டைமிங் இருக்குது இந்த மஷ்ரூமுக்கு வேகிறதுக்கு. இதெல்லாம் சீக்கிரமாக வேகும். நிறைய தண்ணியில் வேக வச்சா தான் அந்த மாதிரி ஆகிறது. இது பாருங்கள் வாட்டர் எவ்வளோ இதில் வரும்னு, அது அடியில் வரும். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நம்ம கபாபெல்லாம் பண்ணும்போது அதை முழுசாக தான் போடணும். ஏன்னா கட் பண்ணால் ரொம்ப பொடியாகிடும், அது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ நான் இதெல்லாம் முழுசாகவே போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த வாட்டர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அது கொஞ்சம் வாட்டர் வந்து நம்மளுக்கு போகிற அளவுக்கு வச்சுட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ணணும். இது இந்த வாட்டர் எடுக்க இந்த மஷ்ரூம் வந்து சின்னதாகிடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதில். அப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணணும்.
இந்த தண்ணி எடுத்துருவோம். சால்ட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. கபாப் மசாலா போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கொஞ்ச நேரம் இப்படி வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை மாதிரி பண்ணுவோம். நான் உருளைக்கிழங்கு, க்ரீன் சில்லி 3 இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கார்லிக், ஜிஞ்சர், தென் கறி லீவ்ஸு, கொரியண்டர் லீவ்ஸு, சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். சால்ட் அண்ட் டர்மரிக் இது போட்டிருக்கேன். இது நம்ம வேக வைப்போம். ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு, வெந்துருச்சு கிழங்கு. எண்ணெய் ஊற்றுவோம். ரெண்டு ரெட் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், curry leaves, curry leaves கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. அப்போ யாருமே வந்து குழம்புலேருந்து எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அது ஒரு டெக்னிக். கட் பண்ணி வச்ச ஆனியன், அது மொரியட்டும். இது நான் மிக்சியில் அரைச்சி வச்சது. கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், ஒரு ஆஃப் டொமேட்டோ, கார்லிக், ஜிஞ்சர் இதெல்லாம் சேர்த்து, கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கோகனட் கொஞ்சம் போட்டு ஃபுல்லும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஃப்ரை ஆகட்டும். இந்த நம்ம ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். என்ன நம்ம ரெசிபி செஞ்சாலும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் தான் அந்த குழம்பாகட்டும், கிரேவி ஆகட்டும், எதுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து டர்மரிக் அதில் போட்டிருக்கேன், கிழங்குல போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் லேசாக சேர்த்துக்கலாம், நிறையெல்லாம் மஞ்சள் சேர்த்த வேண்டாம். இதில் லேசாக போட்டிருக்கேன். இதில் நான் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக தான் நான் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். அது சேர்த்துனா இது சேர்த்த வேண்டாம். இது நான் அரைச்சி வச்சது. பச்சை ஸ்மெல் போகட்டும். வேறு தண்ணியெல்லாம் இதில் ஊற்ற வேண்டாம். நம்ம கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாட்டரே வந்துட்டு நம்மளுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கிழங்கு வேக வச்ச தண்ணி தான் நான் ஊற்றுறேன். இதில் கிழங்கு போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருந்தேன். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். அதனால தான். சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு
இந்த பாருங்கள், கிழங்கு போடும்போது இந்த அளவுக்கு பெருசாக போடுங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக போடக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் தான் வேக வச்சுருக்கேன் எக்கு. இந்த மாதிரி இதை நம்ம போடலாம். கொதிச்சிருச்சு, நான் இது போடுறேன். கொரியண்டர் லீவ்ஸ் போடலாம். கறி லீவ்ஸு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட எக்கு கறி ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆயில் போடுறேன், சூடாகட்டும். 2 வரமிளகாய், இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச கபாப் இது மஷ்ரூம் போடலாம். வந்து ஆனியன் போடுறேன். பொடியான இது செஞ்சது இடையில போட்டு விடலாம். ஆல்ரெடி மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆக்கி எடுத்திருக்கேன். அதில் கபாப் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சது. அதனால் ஆல்ரெடி அது வெந்தது தான். ஆல்மோஸ்ட் வெந்து கிடச்சது தான். ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இட்லி இந்த பச்சை ஸ்மெல்லு போய் கிடைக்கிற வரை செஞ்சால் போதும். மேரினேட் பண்ணி வச்சோல்ல, அது பச்சை ஸ்மெல் போகணும். போனதுக்கப்புறம் எடுக்கலாம். நிறைய பேர் மஷ்ரூமை எப்படி என்ன பண்ணலான்னு தெரியல. என்னோட ஓன் ஐடியா தான் இதெல்லாம். ஆல்மோஸ்ட் உப்புலாம் நான் போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சது. கொஞ்சம் உப்பு வெவரி விடலாம். உப்பு சால்ட் போட்டு லேஸாக ஆல்ரெடி போட்டது தான். கொஞ்சம் இதில் பெப்பர் போடுவோம். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. லெமன் ஒரு இது பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. மஷ்ரூம் நம்ம பல டைப்பில் பண்ணுவோம், ஆனால் இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பொட்டேட்டோவும் எக்கு கறியும் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டேஸ்டியான ஒரு எக்கும் பொட்டேட்டோ கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.